இங்க நம்ம வில்லன் வந்து பெரிய சாத்தான்களின் அடிமையா இருக்காங்க. அந்த குடும்பமே சாத்தான் தான். ஏன் அந்த ஊரே சாத்தான் தான். அப்படி ஒரு ஊர் அது. இந்த ஊர்ல வந்து சாத்தான்கள தலைவரான நம்ம தலைவரோட வைஃப், அதாவது பொண்டாட்டி வந்து பைத்தியம் முடிச்சு பெம்மா பிடிச்சி கிடக்காங்க. அந்த பைத்தியம் எப்படா தெரியும்னு பார்த்தா, குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் பொண்ண பொண்ணு அவங்களோட குழந்தை, அதாவது தான் வாரிசு, அவங்களோட வாரிசுல வந்த குழந்தைய உன்னாதான் இவங்களை பைத்தியம் தெரியும் அப்படி ஒரு மூட நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதனால அவங்களோட அந்த பைத்தியம் பிடிச்ச அம்மா இருக்காங்களா, அவங்களோட பையனை வந்து நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நீ அவங்களுக்கு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய கொல்லணுன்றாங்க சொல்றாங்க. அதனால அந்த சாத்தான் வந்து மாதிரி நம்ம வயசுலதான் இருக்கும். அவங்க காலேஜுக்கு போய் காலேஜ்ல வந்து ஒரு ஐயராத்து பொண்ணை வந்து அந்த நட்சத்திரம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை கூட்டிட்டு வராங்க. இந்த ஹீரோயின் வந்து குழந்தைய பெத்து எடுத்துட்டாங்க. பலி கொடுக்குறான்னு போறாங்க. குட்டி வந்ததுக்கு வேணா தெரியும் அந்த ஹீரோயினுக்கு நம்ம குழந்தைய அவங்க ஏதோ பண்ண போறாங்க. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவனுக்கு பண்ண போறாங்கன்ட்டு இது எப்படா நம்ம தப்பிக்க போறோம்னு இருக்கும் போது நம்ம ஹீரோ அப்ப வராரு. ஏன் அந்த ஹீரோ அங்க வந்தாரு? அவரும் வைஃபையும் இதே மாதிரி நட்சத்திரம் கொண்டுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அவளை மீட்க வராரு. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டாரு. இப்போ பில்லி சூனைகளை வச்சு ஏவல் விட்டு அந்த ஹீரோவை அழிக்க பாக்குறாங்க நம்ம வில்லன் குரூப்ஸ். இப்ப கடைசியில் அந்த குழந்தைய காப்பாத்தினாரா அப்படின்ட்டு விறுவிறுப்பா போற படம் தான் கருப்பு ரோஜா. வெல்கம் டு கதை சுனில். இந்த படத்துல ராம்கி இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பேர் கருப்பு ரோஜா. ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் வச்சு படம் இதுதான். இந்த படம் அவ்வளவு திகிலா இருக்கும், விறுவிறுப்பா போகும், த்ரில்லரா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க.